பெண்ணு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க சிறைக்குள்ள. நான் தப்பா சொல்லிடுறாங்க. பெண்ணு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பெண்களே சிறைக்குள்ள கிடைப்பாங்க. ஒரு 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 பிரபலமான வழக்கில் உள்ள ஒரு கைதி நான் இருக்கும்போது சிகப்பா இருக்கிற ஒரு ஆணை தயார் செய்து வெளியே இருந்து சட்டை சேலை எல்லாம் கொண்டு வந்து அவனை போட்டு விட்டு அவனை திருநங்கை ஆக்கி அழகு பார்த்து அவனோட உடல் வச்சுட்டு இன்னைக்கு அந்த பையன் சுந்தர்ன்ற பேரில் உள்ள தம்பி இன்னைக்கு வெளியே திருநங்கையா இருக்கான். நீங்க ஆணும் வந்து இந்த செக்ஸ் உறவு கொண்டதுக்கு அடிக்ட் ஆகி பண்ணிடுவாங்க. இல்லீகலான ஒரு தவறுகளும் சிறைகள் நடக்குது. இன்னைக்கு மத்திய சிறை இருக்கிற தமிழ்நாட்டில் மத்திய சிறை சில இடங்கள் பாலியல் சிறையா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த கேங்கு அந்த மாதிரிலாம் இருக்கா சார்? கேங் தான் சிறையை இயக்குது. சினிமால சில விஷயம் மிகைப்படுத்தி இருக்கும். ஒரு ஆண் தன்னுடைய பிறப்பு மலம் கழிக்கிற இடத்துல கஞ்சா கொண்டு வருவான். இது சிறை அதிகாரிகளுக்கு தெரியும். இவனுக்கு ரோல் கொண்டு வரான், இவன் வந்து நீங்க அரைக்கில கஞ்சா வச்சிருப்பான் அப்படின்னு தெரியும். அவன்கிட்ட காசு வாங்கிட்டு உள்ள விட்டுருவான். இவன் கேட்டா உடனே பிளேட் எடுத்து கையை அறுத்துக்குவான், உடனே கழுத்து அறுத்துக்குவான் பிளேட் எடுத்து. நீங்க கழுத்து எப்படி இருப்பாங்க பிளேட் வச்சு. அந்த ஆணவ கொலையில யுவராஜ் வந்து இப்போ இந்த சிறை விடுப்பு ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதிச்சுட்டு அவருக்கு வந்து கொடுத்தா மாதிரி அவருக்கு அந்த வரவேற்பு கொடுத்தது. இன்றைக்கு ஆயுள் தண்டனை சிறைக்கு போயிட்டோ இல்ல குற்ற வழக்குல போயிட்டோ வெளியே வரவங்க ஒரு ஹீரோயிசமா பாக்குறாங்க. அப்படி ஒரு சேனல் ஒரு நபர் தான் வந்து யுவராஜ். ஒரு ஆணவ கொலையில ஒரு கோகுல்ராஜ் ஒரு மாணவனை, கல்லூரி மாணவனை சுவாதி என்ற பொண்ணும் அவனும் பேசி கொண்டிருந்த போது கோயிலுக்குள்ள அதை வீடியோ எடுத்து அவருடைய கழுத்தை அறுத்து தண்டவாளத்தில் போட்டதாக தகவல் இருக்கு. ஒரு பரோல்ல வரும்போது எவ்வளவு நிதானம் இருக்கணும், எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறத சிறையிலிருந்து பரோல்ல வந்தவங்களுக்கு தெரியும். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, யுவராஜ் வந்து எந்த பரோல்ல வந்தார்? கோகுல்ராஜ் இழந்த அந்த அம்மா அவங்களுடைய தாயார் மனநிலை எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன மாதிரி என்ன சொல்றோம், என்ன எடுத்து காட்டுறான்? கழுத்து அறுத்த வீடியோ இருக்கு. இனிமே கவுண்டர்ல செஞ்சா இப்படிதான் செய்வோம்டா அப்படிலாம் பேசுறான். யாரு? யுவராஜ்ங்கிறவன். ஆயுள் தண்டனை அனுபவிக்கிற ஒரு பர்சன், ஒரு நபரை மாதிரியே தெரியல சார். இல்ல அவர் செல்போன் வச்சிருக்காருங்க. இதை நான் இன்னைக்கு சொல்லல. யுவராஜ் கிட்ட செல்போன் இருக்குன்னு சொல்லி நாங்க 3 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கோம். சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியோடைய தாளாளர்கள் ரவி, சாந்தி, அந்த இன்னொரு ஆசிரியர், இந்த 3 பேரும் சிறையில் இருக்கும்போது அவர்களுக்கு செல்போன் கொடுத்தது யுவராஜ் தான். எந்த கட்சியா இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் துன்பத்துல துயரத்துல அவருடைய படுகொலையில கிஞ்சித்து கவலை இல்லாத சமூகம். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட விசிகேவோட இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் மாலின் அவர்கள் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார், மாலின் அவர்கள் வந்து இந்த மாநில துணை செயலாளராக தெரியறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சிறையிலேருந்து நீங்களும் ஜெயிலில் இருந்திருக்கீங்க. அப்போது உங்களோட ஜெயில் வாழ்க்கை அதெல்லாம் பற்றி நான் அதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த யுவராஜ் அவர் கோகுல்ராஜோட அந்த ஆணவ கொலையில் யுவராஜ் வந்து இப்போ இந்த சிறை விடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தது தான் இப்போ ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம். அதுவும் அவருக்கு தடபுடலாம் அவ்வளோ வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதிச்சுட்டு அவருக்கு வந்து கொடுத்தா மாதிரி அவருக்கு அந்த வரவேற்பு கொடுத்தது உண்மையாகவே ஒரு 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 தப்பான ஒரு செயலாக பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் சாதாரண கடைசி தொண்டனாக இருக்கும்போதே சிறைக்கு போயிருக்கேன். ஒரு 16 வயசுலேயே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் சதிகாரி சந்திரிகா குடும்ப எரிப்பு போராட்டம் 1995 மதுரையில் நடைபெற்ற போது ஒரு நாள் விடுப்பாக கைதாகி சிறையில் இருந்திருக்கோம். அதுக்கடுத்து மே கலவரம் 96 சாதி, எங்கள் பகுதியில் நடந்த சாதி வெறியாட்டம், அதில் சிறைக்கு போயிருக்கேன். அப்புறம் 96, 97 சிறை. இப்படி சிறை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி 90 தொடக்க காலத்தில் இருந்த அனைத்து முன்னணி பொறுப்பாளரும் சிறைவாசல் விதிச்சிருக்கோம், சிறையில் வாழ்ந்திருக்கோம். இது இருக்கு. இன்னைக்கு வேணா சிறைக்கு போகாமல் நிறைய பேர் இருக்கலாம். நாங்களாம் சிறையும் அந்த ரத்த கலரையும் பார்த்தவங்க. சரி, நான் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியா எப்படி போனேன்னா, தமிழ்நாட்டில் கந்துவெட்டி சட்டம் என்று ஒரு சட்டம் வந்து தலைவிரி கொண்டு வந்திருக்கு. கந்துவெட்டி என்று ஒரு கொடூரமான ஒரு பேர் அரக்கன்கள் தமிழ்நாட்டை சூழ்ந்து கொண்டிருந்தாங்க. திரைப்படமாக இருக்கட்டும், சாதாரண அன்றாடங்காட்சிகள், கூலிக்கு தெருவோரங்களில் பிளாட்ஃபார்மில் கடை போட்டிருக்காங்க. அவங்ககிட்டையும் கந்து வெட்டி வாங்கிக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மீட்ரு வெட்டி, ரன் வெட்டி இப்படிலாம் இருக்கும்.
அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நாம் இந்த கந்து வெட்டி எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி கட்சியிலிருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் மதுரையில். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள் இந்த கந்து வெட்டில் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய பாஸ்புக்கு, அவங்களுடைய ஏடிஎம்மு இதெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு அவங்க துப்புரவு பணி செய்கிறதே மிக மோசமான ஒரு வேலை. ஆனால் இந்த கந்து வெட்டி விடுறவங்க அவங்கள்ட்ட பாஸ்புக்கு, பேங்க் கார்டு எல்லாம் பிடிங்கி வச்சுட்டு அவங்க ஏதோ போனா போதில் 1000 கொடுத்து அந்த காசையும் போதையில் தண்ணி அடித்து அனுப்பி விட்ருவாங்க. இது வந்து மதுரையில் காலங்காலமாக நடந்துடுச்சு. இதை எதிர்த்து கேள்வி கேட்ட சண்முகம் என்ற ஒரு கீழ்மதுரை ஒரு துப்புரவு பணியாளர் கேள்வி கேட்டு வந்தார். அவரை வந்து அழித்து தூக்கில் ஏற்றிடுறாங்க. சாதி வெறியர்களும் கந்து வெட்டி கும்பலும் ஏற்றி கொண்டுறாங்க. அதுக்கு நீதி கேட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் போராட்டம் எடுக்கிறான். அந்த போராட்டத்துக்கு அடுத்த கட்டமாக யார் கொலை பண்ணாங்களோ, சண்முகத்தை படுகொலையாக்கி தூக்கில் ஏற்றினாங்களோ அவங்கள வந்து ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கையில் வேற ஏதோ இயக்கத்தை சார்ந்தவங்க பண்ணிட்டாங்க. அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கேன். நீங்க எப்படி அது நீங்க அந்த வழக்குக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கேன். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வந்து 22 வயசு 23 வயசு இருக்கும். அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு வழக்கு நீதிமன்றம் நடந்துச்சு. நீதிமன்றம் எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு. நீதிமன்றத்துக்கு வழக்கு நடக்கும்போதே எனக்கு பல்வேறு வழக்கில் இருந்துச்சு. பேருந்து உடைப்பு, இப்படி பல்வேறு வழக்கில் இருந்துச்சு. ஒரு 21 வழக்கு இருந்துச்சு. அத்தனை வழக்கு இந்த ஆயுள் தண்டனை இருக்கும்போதே விடுதலை வாங்கி செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆயுள் தண்டனை என்பது குற்றவாளிகள் திருந்துவதற்கா இல்லை மீண்டும் குற்றம் செய்வதற்கான ஒரு கேள்வி இருக்குது எனக்குள்ளே. இப்போ நான்லாம் திருந்திட்டேன்னு சொல்லுவேன். நான்லாம் இன்னும் வந்து யாருக்கும் கெடுதல் கூட செய்யக்கூடாது, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, எந்த பொது வெளியிலும் நான் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேரக்டராக இருப்பேன். சரி, அப்படிதான் இருக்குன்னு ஆசைப்படுவேன். இன்னைக்கு நான் தனியாக தான் வருவேன், தனியாக தான் போவேன். உயிர் மேலெல்லாம் பயம் கிடையாது, எனக்கு அச்சம் கிடையாது, பயம் கிடையாது. ஏன்னா நம்ம யாருக்கும் துரோகம் செய்யலை, நம்மளை யாரும் செய்ய போகிறல. அப்படியே செஞ்சாலும் எனக்கு வயசு 50 ஆக போகுது. எனக்கு 3 குழந்தை இருக்காங்க. என்னுடைய குழந்தைகள் இந்த மண்ணில் என் பேரை சொல்லுவாங்க. சரி, அப்படியே நடந்தாலும் நடக்காது. ஆனால் இன்றைக்கு ஆயுள் தண்டனை சிறைக்கு போயிட்டோ இல்லை குற்ற வழக்கில் போயிட்டோ வெளியே வரவங்க ஹீரோயிசமாக பார்க்குறாங்க. இது ஹீரோயிசம் கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு சேனல்னா ஒரு நபர் தான் வந்து யுவராஜ். அவர் வந்து என்ன குற்ற வழக்குக்காண்டி சிறைக்கு போனாரு? ஒரு ஆணவ கொலையில ஒரு கோகுல்ராஜ் ஒரு மாணவனை, கல்லூரி மாணவனை சுவாதி என்ற பொண்ணும் அவனும் பேசி கொண்டிருந்த போது கோயிலுக்குள்ள அதை வீடியோ எடுத்து அவருடைய கழுத்தை அறுத்து தண்டவாளத்தில் போட்டதாக தகவல் இருக்கு. அதனால தான் அந்த பொண்ணு வந்து நேரடியாக சொல்லி தான் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. இத்தனைக்கும் அந்த பொண்ணே வந்து அந்த சமூகத்தை சார்ந்த நபர் தான், கவுண்டர் சுந்தரன். ஆனால் இன்னைக்கு யுவராஜ் வந்து இன்னைக்கு வெளியே வந்து அவருடைய மகளுடைய சடங்கு நிகழ்ச்சி பூப்புனித வந்து கலந்து கொண்டு இதை வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு மாதிரி. இது மிக 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 ஆபத்தான சூழல். இது வந்து ஒரு பரோல்ல வரும்போது எவ்வளவு நிதானம் இருக்கணும், எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறத சிறையிலிருந்து பரோல்ல வந்தவங்களுக்கு தெரியும். வெளில வர்றதும் தெரியக்கூடாது. இப்ப நான் வந்து சிறையில இருந்து அதுதான் விதியே. சிறை விதியே என்னன்னா, நீங்க பரோல்ல வந்து 15 நாளா 10 நாளா 1 வாரமா நீங்க பரோல்ல போனீங்கன்னா திரும்பி வர வரைக்கும் உங்களை நன்னடத்து அதிகாரி கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. டெய்லியும் கையெழுத்து போடணும்லாம் சொல்லுவாங்க. ஆமா, நன்னடத்து கையெழுத்து போடணும், கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும். 1 மாலையும் காலையும் கையெழுத்து போட சொல்லுவாங்க காவல் நிலையத்துல. 2வது நீங்க எங்க போறீங்களோ சொல்லிட்டு தான் போகணும். வெளியூருக்கு போக கூடாது, வெளிநாட்டுக்கு போக கூடாது, சொல்லிட்டு தான் போகணும். 2வது விஷயம், ரத்த உறவுகள், இறப்பு, திருமண நிகழ்ச்சி, இந்த மாதிரி சடங்கு நிகழ்ச்சி பரோல் தருவாங்க. அந்த பரோல் எப்படின்னா சிறைத்துறையா பார்த்து பரோல் கொடுக்கும். ஒரு 3 நாள் பரோல் இருக்கு. 3 நாள் அவர் ரத்த உறவு இப்ப இறந்துட்டாங்கன்னா ஒரு 3 நாள் விடுப்பு தருவாங்க. முதல் நாள் அடக்கம் பண்றதுக்கு, மறுநாள் காரியம் செய்யறதுக்கு, அடுத்த நாள் சிறைக்கு வந்துறதுக்கு. இது ஒரு 3 நாள் விடுப்பு. 1 வார விடுப்பு தருவாங்க. திருமணமோ காது குத்தோ ஏதோ ரத்த உறவு நடந்தா மகளுக்கு, மகனுக்கு, அண்ணன் தம்பிக்கு நடந்தா போகலாம். 1 வார விடுப்பு. இதே சட்ட அமைச்சர் விடுப்பு தருவாங்க 1 மாதம். நான் சொன்ன முதல் விடுப்பு 3 நாள் சிறையை கொடுக்கும், நன்னடத்தின் விடுமுறை. இந்த 1 வார விடுப்பும் சிறையை கொடுக்கும். நன்னடத்து விஓ சான்றிதழ், விஓ தாசில்தார் சான்றிதழ், ஒரு டாக்டர் கையெழுத்து, நன்னடத்து அதிகாரி கையெழுத்து, இதை கொடுத்தோம்னா கொடுத்துருவாங்க. ஆனா அந்த 1 மாத விடுப்பு என்பது சட்ட அமைச்சர் கொடுக்குற விடுப்பு. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, யுவராஜ் வந்து எந்த பரோல்ல வந்தார்? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவர் பரோல்ல வந்தது எதை?
இது அரசு சொல்லி ஆகணும். ம். இந்த ஊடகத்தின் வாயில அரசு ஒரு நான் வைக்கிறேன். அரசு வந்து அவர் என்ன எதுக்காக பரோல்ல வந்தாரு, ம். எப்படி பரோல்ல வந்தாரு, எந்த விடுப்புல வச்சு எந்த விடுப்புல வந்தாரு, இந்த கேள்வி வந்து அரசு வந்து பதில் கேள்விக்கு பதில் சொல்லணும். ம். ரெண்டாவது விஷயம், இப்படி பரோல்ல வந்த நபரு இப்படி பெரிய அவருடைய திருமண நிகழ்ச்சி கலந்துக்கலாம், அவங்க குடும்ப நிகழ்ச்சி கலந்துக்கலாம், இப்படிலாம் இருக்கலாம். ஆனா இதை வந்து ஒரு மீடியா விழா மாதிரியோ இல்ல மீடியா கவரேஜ் மீடியா அட்ராக்ஷனோட இப்படி நீங்க பண்ணும்போது விழாவே கொண்டாடலாம். நீங்க ஒரு திருமண நிகழ்ச்சி அது விழா தான், அது மாத்துக்குது. ஆனா நீங்க தமிழ்நாட்டில் இருக்க கேங்கர்ஸ் பூரா நீங்க வர வச்சு ஒண்ணு, ரெண்டாவது அதை ரோல் பண்ணி அதை மீடியா ஃபேஸ்புக், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்ல நீங்க போட்டு அதை வைரல் ஆக்கி பாதிக்கப்பட்ட சமூகம், கோகுல்ராஜை இழந்த அந்த அம்மா அவங்களுடைய தாயார் மனநிலை எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன மாதிரி என்ன சொல்றான், என்ன எடுத்து காட்டுறான்? தப்ப தான் செய்த குற்றத்தை நியாயப்படுத்துறியா? கோகுல்ராஜ் கொண்டது சரிதான், ஆணவ படுகொலைகள் நடக்கும் நீ சொல்றியா? இவரா சொல்ல வராரா அப்படின்னு தெரியும்ல. கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பரோல்ல வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க, நிகழ்ச்சி கலந்துருக்காங்க, கல்யாணமே பண்ணியிருக்காங்க. பரோல்ல வந்து கல்யாணம் பண்ண நபர்லாம் இருக்காங்க. ஓகே. எனக்கு அண்ணன் தியாக இருக்காருல்ல, தமிழ் தேசிய ஆமா. தியாக அண்ணன் முக்கியமான தமிழ் இருக்குன்னு வச்சிருந்தாரு. அண்ணன் வந்து பரோல்ல கல்யாணம் பண்ணாரு. அது வந்து இப்பயும் இருக்காரு வச்சுங்களேன். இந்த மாதிரி பரோல்ல திருமணம் நிறைய பேர் இருக்காங்க. தன்னுடைய பெண் மகளுக்கு எல்லாம் வந்து சமீபத்தில் அட்டாக் பாண்டின்னு சொல்லி ஒரு நபர் பரோல்ல வந்தாரு அவங்க வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கு. அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அதான் சார் பரோல்ல வந்தவங்க யூசுவலா அதே மாதிரி கபிரில்னு சொல்லி டெல்டா மாவட்டத்துல பெரிய ஒரு டான்மா இருப்பாரு. ஒரு நல்ல ஒரு எல்லா சமூகத்தோடையும் இணக்கமா இருக்கிறாரு. அவர் பையனுக்கு சமீபத்துல விருதுநகர்ல கல்யாணம் ஆச்சு. அவர் கல்யாணத்துக்கு முன்னணி பொறுப்பாளர்கள், தமிழ்நாட்டுல முன்னணி எல்லா அமைப்பை சார்ந்தவங்களும் போய் பார்த்தாங்க, திரும்புறாங்க. அதே மாதிரி அட்டாக் பாண்டி அவருடைய திருமண நிகழ்ச்சி இல்ல நிகழ்ச்சிக்கு வந்தாரு. அங்கேயும் எல்லா அரசியல் பிரமுகரும் போனாங்க, பார்த்தாங்க, வந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆகல. இதுதான் சார், இது ஆணவ கொலை பண்ணிட்டு இது வெளில வந்து இப்படி ஒரு மீடியா அட்ராக்ஷன் பண்ணும்போது தான் சார் மக்கள் மனசுல வந்து இது என்ன எடுத்துக்காட்டுமா உங்களுக்கு? இந்த மாதிரி செய்ய அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சிறையெல்லாம் ஒன்றும் இல்ல. அங்க குற்ற வழக்குல போனா கூட நான் சொகுசா இருக்கேன், சிறைக்குள்ள நான் வந்து நல்லா தான் இருக்கேன். அதனால இளைஞர்கள் இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள், சாதிய படுகொலை செஞ்சுட்டு சிறைக்கு வாங்கங்கிறது தான் அவருடைய செய்தியா நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் சொல்றாரு இன்னுமே வந்து இந்த ஆணவ கொலைகள்லாம் இன்னும் இதுவாகல சார். இந்த கேஸ் நடந்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருந்தாலுமே இன்னுமே இந்த ஆணவ கொலைகள்லாம் இங்க நடந்துட்டு தானே சார் இருக்கு. அது இன்னுமே முடிஞ்ச பாடே இல்லை சார். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தானே சார் எடுக்காது போவாங்க. இது வந்து அரசுடைய மெத்தனம் தான். அரசு வந்து யாரோ பரோல்ல விடாம கண்காணிக்கணும். எதுக்காண்டி எந்த நபரை பரோல்ல விடுறான்? நீங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அக்கா நளினி அவர்கள் பல ஆண்டுகால சிறையில் இருந்தாங்க, பரோல் தரல. அண்ணன் பேரறிவாளனுடைய தந்தையார் வந்து உடல்நல நிலையிட்டு இருந்தார், பரோல் தரல, நெருக்கடி கொடுத்தாங்க. அப்புறம் தான் பரோல்லாம் கொடுத்தாங்க. 10 ஆண்டு 15 ஆண்டுகள் தான் பரோல் கொடுத்தாங்க. ஆனால் யுவராஜ்ங்கிறவன் ஒரு சாதிய ஆணவ படுகொலை செஞ்சிருக்கான். ஒரு என்ன சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டு நபரா இருக்கான். குற்ற செயலில் ஈடுபடும் கேங் நபர் மாதிரி எடுத்துக்காட்டா இருக்கான். அவன் வந்து அந்த வீடியோ வந்து கழுத்து அறுத்த வீடியோ இருக்கு. அவன் சொல்லி அந்த என்ன சொல்றான், இனிமே கவுண்டர்களை செஞ்சா இப்படிதான் செய்வோம்டா அப்படிலாம் பேசுறான். யாரு? யுவராஜ்ங்கிறவன். ஆனால் இன்றைக்கு அதை கொண்டாடுறாங்கல்ல, அந்த ஜாதி அந்த இது வந்து இன்னுமே அந்த ஜாதி ஆதிக்கம் வந்து இன்னும் வந்து மேற்கு மாவட்டத்துல இருக்குன்ற எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு இந்த சங்ககிரியில் நடந்த நிகழ்ச்சி. இன்னொரு விஷயம் வந்து இதுல வந்து காவல்துறை, சிறைத்துறை, தமிழ்நாடு அரசு, கவர்மெண்ட் அதிகாரிகள் இப்ப இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்ல வராங்க? இங்க இப்படி ஒரு யுவராஜ் வந்து வெளியே கொண்டாடினானா இன்னும் எல்லா குற்றவாளிகளும் கொண்டாடுவாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வேற, குற்றவாளிகள் வேற. கண்டிப்பா சார். அப்ப உங்களுக்கு இவருக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனை என்று கடுங்கால ஆயுள் தண்டனை என்பதை கொடுத்திருக்கு, இரட்டை ஆயுள் கொடுத்திருக்கு. ஒரு இரட்டை ஆயுள் தண்டனைல ஒரு தமிழ்நாட்டை உழுக்குன ஒரு கொலை செய்த நபரு இப்படி வெளியே வந்து விழாக்கள் எடுத்து அதுல தன்னுடைய நட்பு வட்டங்கள்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய கேங்ல இருக்கிற நபர்லாம் கூப்பிட்டு நடத்தினா இது பொது சமூகம் என்ன பார்க்கும் சார்? இன்னொன்னு அவரை பார்த்தா அந்த இரட்டை ஆயுள் தண்டனை அனுபவிக்கிற ஒரு பர்சன், ஒரு நபரை மாதிரியே தெரியல சார். இல்ல அவர் செல்போன் வச்சிருக்காருங்க. இதை நான் இன்னைக்கு சொல்லல, யுவராஜ்கிட்ட செல்போன் இருக்குன்னு சொல்லி நாங்க 3 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கோம். எப்படின்னா
சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில இருக்கு. ம். தங்கை ஸ்ரீமதி அந்த ஆமா சார். பள்ளியில வந்து பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார். ஆமா. அந்த நேரத்துல சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியோடைய தாளாளர்கள் ரவி, சாந்தி, அந்த இன்னொரு ஆசிரியர், இந்த 3 பேரும் சிறையில் இருக்கும்போது அவர்களுக்கு செல்போன் கொடுத்தது யுவராஜ் தான். ஏன்னா அந்த பள்ளி தாளாளர் ரவி கவுண்டர் வகுப்பை சேர்ந்தவர், அந்த சாந்தி கவுண்டர் வகுப்பை சேர்ந்தவர். கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல யுவராஜ கூட்டு வந்து கொடியேற்றினவர் தான் அந்த சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியோட தாளாளர். அவங்க கனெக்ஷன் இருக்கு. அப்ப உள்ள போன் கொடுத்து உதவி செய்தது இந்த யுவராஜ் தான். அப்போ யுவராஜ் செல்போன் அப்பயே சொல்றேன், பல ஊடகத்தை சொன்னேன் செல்போன் வச்சிருக்கான் யுவராஜ் சொல்றான். இன்னைக்கு செல்போன் வச்சு அவர் உள்ள இருந்து வந்தனாலதான் பத்திரிக்கை கொடுக்கல, தமிழ்நாடு முழுக்க அவர் போய் யாருக்கும் வந்துட்டு சொல்லல, சிறைக்குள்ள இருந்தே போன் பண்ணி எல்லாரும் தகவல் சொல்லியிருக்காரு. புரியும் உங்களுக்கு? நீங்க அங்க வந்த நபர்லாம் பாருங்க, நான் யாரையும் வந்து குறை சொல்ல, வந்த நபர்கள் சில பேர் திருந்தி வாழணும், நம்ம குற்ற செயல் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்த நபர்லாம் இருப்பாங்க. ஆனா இவருடைய பழக்கத்தை பாருங்க, பூரா சிறை பழக்கம். சார் இப்போ இந்த சிறையில இருக்கிறவங்க அப்படின்னும் போது இல்ல சார், மக்களும் இந்த சொசைட்டியும் பார்க்குற பார்வை எப்போதுமே வேற தானே சார். அவங்க எப்படி சார் தன்னை வந்து ஒரு 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 பர்சன் அப்படி நினைச்சுக்க முடியும்? இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, சிறைவாசிகளை தொழுநோயாளியாக பார்க்குற சமூகமாக தான் சமூகம் இருக்கும். நீங்க கூட அப்படின்னு சுருக்கி சொல்றீங்கன்னா, சிறைக்கு போனாலே அவன் வந்து தொழுநோயாளி சம்பந்தம் அவர் என்ன சொல்றா, அவருக்கு ஒரு அவனை பார்க்குற பார்வையே இன்னும் அந்த சமூகம் அப்படிதானே சார் இருக்கும், ஒதுக்கி வச்ச ஒரு சமூகம் தானே. இந்த மாதிரி ஜாதி படுகொலைகள், ஆணவ படுகொலைல போறவங்களை பெருமையா கொண்டாடுது. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, நெல்லையில சின்ன துறையினர் தம்பியை வந்து பள்ளி மாணவனை வெட்டினாங்கல்ல, அந்த வெட்டின குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்ட மாணவர்கள் நீதிமன்றத்துக்கு வரும்போது தன்னுடைய தாய் தந்தையோட ஒரு டான் போல, அந்த சின்ன பாவனை 20 வயசா இருக்கும், டான் போல வரான், வெள்ளை சட்டை போட்டு பிளாக் பேண்ட் போட்டு, அப்படியே குற்றவாளி செய்ததே அவனுக்கு எண்ணம் இல்ல. சின்னத்துறை போய் நிக்கிறான் சைட்ல, இப்படி அவங்க அம்மா, அவன் சின்னத்துறை அவங்க அம்மா தங்கச்சியோட நிக்கிறான். இங்கிட்டு இந்த பையன் யாரு வெட்டினால, அவன் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டு ஒரு அட்வொகேட் மாதிரி வந்துட்டு சின்னத்துறை முறைச்சுக்கிட்டே இருக்கான். இதை விட என்னங்க வேணும் இந்த நாட்டுல? தான் குற்றம் செஞ்சான், அவனை வெட்டினான் அப்படின்ற ஒரு அச்சம் வேணா மனசுக்குள்ள? ஒரு கூனி குறுதல் வேணா? நம்ம கூட படிச்சு சக மாணவன் வெட்டி விட்டோமே, அவன் எதிர்த்தாப்புல நிக்கிறானே, அவனை மன்னிப்புக்கு என்ன வேணா? அந்த பயம் இருந்ததுன்னா அந்த மாதிரியான அதற்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, குற்றம் இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள், சாதிய படுகொலையில தலை செய்கின்ற குற்றம் காட்டப்பட்ட குற்றவாளிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும் அரசு. அவங்க சொத்தை கையகப்படுத்தணும். அவங்களுக்கு ஓட்டு ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எதுவுமே கொடுக்க கூடாது. இந்த சமூகத்துல புறக்கணிக்கப்பட்ட நபர்களாக அவர்களை வந்து தள்ளி வைக்கணும். இல்லைன்னா இப்படி யுவராஜ் வரமாட்டான். யுவராஜ் சொத்தை நீ பிடிங்கிருந்தீங்கன்னா நீ இப்படி கொண்டாட விடாம, யுவராஜுடைய சொத்தை அரசு பறிமுதல் பண்ணா இப்படி அவனால இருக்க முடியுமா? ஏன் பண்ணல? எஸ்எஸ்டில சொல்லுது, எஸ்சி தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல இப்படி ஒரு பிரிவு இருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்களை படுகொலை செய்தாலோ அவர்களுடைய அந்த செய்த நபருடைய சொத்தை பறிமுதல் பண்ணு. ஏன் அரசு செய்ய மாட்டுது? இந்த அரசுக்கு இங்க ஆளுகின்ற அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், காங்கிரஸ், பிஜேபி, யாராக இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் துன்பத்துல துயரத்துல அவருடைய படுகொலையில கிஞ்சித்து கவலை இல்லாத சமூகம் இந்த அரசியல் கட்சிலாம். இந்த அரசியலுக்கு கவலை கிடையாது, ஓட்டு போடுறது மட்டும் சமூகத்தை பயன்படுத்துறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க. இதை விட மோசமான என்ன வேணும் சார்? இப்போ இந்த சிறை தண்டனை அப்படின்றது அதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா, இந்த சினிமால பாக்குற மாதிரியே இருக்குமா சார் சிறை தண்டனைகள் அப்படின்னுட்டு? சினிமால சில விஷயம் மிகைப்படுத்தி இருக்கும், சினிமாவை தாண்டி இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க சிறைக்குள்ள கஞ்சா கொண்டுறது, செருப்புல கொண்டுறது, அதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி ஒரு ஆண் தன்னுடைய பிறப்பு மலங்கழிக்கிற இடத்துல கஞ்சா கொண்டுருவான். அதுக்குள்ள ரோல் மாதிரி சுத்தி ஒரு பாக்கெட் மாதிரி பண்ணி ஒரு பைப்பு வச்சு இவ்வளவு வச்சுக்குவான், இவ்வளவு ரோலு. அந்த ரோலுக்குள்ள வந்து 1/4 கிலோ கஞ்சா, 1/2 கிலோ கஞ்சா சுத்திடுவான். சுத்தி ரோலை ஏற்றிடுவான். அந்த மலம் கழிக்கிற இடத்த கழிச்சு கொண்டு வந்து சிறைக்குள்ள வந்து விற்பான். இதுக்குன்னே சில ரோல்னா அந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய டான் மற்ற நண்பர் என்ன செய்வாங்கன்னா, ரோல் வரும் நீ வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க. அவன் இதுக்குன்னே பயன்படுத்தப்படுவான். அப்ப நபர் நிறைய இருக்காங்க. இது சிறை அதிகாரிகளுக்கு தெரியும், இவனுக்கு ரோல் கொண்டு வரான்,
இவன் வந்து நீங்க அரை கிலோ கஞ்சா வச்சிருப்பான் அப்படின்னு தெரியும். அவன்கிட்ட காசு வாங்கிட்டு உள்ள விட்டுருவாங்க. 200 ரூபா 300 ரூபா கேட்டல. அதே மாதிரி சிம் கார்டு அப்படி ஏற்றி கொண்டு வந்துருவாங்க. அதுவும் ஆமா. இவனை வந்து இவன் அங்க ஒரு வாய்தாக்கு போறான். வாய்தாக்கு போயிட்டு கோர்ட்டை முடிச்சுட்டு கோர்ட்ல இருந்து வாங்கிட்டு எப்படியோ பண்ணிட்டு கொண்டு வந்துருவான். இவன் இப்படிதான் கொண்டு வரான்னு சொல்லி சிறை அதிகாரிகளுக்கு தெரியும், சிறையில இருக்க காவலர்களுக்கு தெரியும், கேட்டுக்க மாட்டாங்க. இந்த மொபைல் போன் ஏன்னா இவன் கேட்டா உடனே பிளேட் எடுத்து கையை அறுத்துக்குவான், உடனே கழுத்து அறுத்துக்குவான் பிளேட் எடுத்து. நீங்க கழுத்து எப்படி இருப்பாங்க, பிளேடு வச்சு இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துக்குவாங்க. இது தோல் மட்டும் தான் இருக்கும், கழுத்து சங்க இருக்காது. அதுல கூட இதுவா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க, கவனமா இருப்பாங்க கைதிகள். இந்த மாதிரி மிரட்டி செய்வாங்க. சார் இந்த மொபைல் ஃபோன்ஸு, அப்புறம் வந்து இந்த சாப்பாடு ஐட்டமு, அப்போ இது எல்லாமே அங்கே நல்லா ஈஸியாக புழங்குதுன்றீங்க. இன்னைக்கு தான் கேண்டீன் சாப்பாடு. இன்னைக்கு கேண்டீனில் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா சப்பாத்தி, முட்டை, புரோட்டா, இட்லி, தோசை, சிக்கன், மட்டன் எல்லாமே இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு அரசே கொடுக்குது. கேண்டீன் வச்சு காசு கொடுத்தா கொடுக்குறாங்க. பிசிபியில் காசுன்றது எப்படி சார்? பிசிபியில் நீங்கள் பிசிபியில் ஏற்றிடலாம், இல்லை கவுண்டரில் வாங்கிக்கலாம். நீங்கள் நேர்காணல் பார்க்கும்போதே 2000 3000 கட்டிட்டா அவங்க மாதம் சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் இல்லாத காலத்துல அங்க சிறையில் இருந்தோம். எதுவுமே இல்லாம அச்சி சோறு, வெறும் சாம்பார், இதை மட்டும் இருந்தப்போ காலத்துல தான். அப்பயே என்ன செய்வாங்களாம், கருவாடு, மாசி கருவாடு, நெய்மீன் கருவாடு, மீன் குழம்பு, கறி, மட்டன் அப்பயே சிறைக்கு கொண்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு பெரிய டான் பங்க் குமார்னு ஒருத்தர், அவர் சென்னையில பெரிய ஆள், பங்க் குமார், சைதாப்பேட்டை சொல்லுவாங்க பங்க் குமார். அவர் வந்து ஒரு நாளைக்கு 100 மாம்பழம் சாப்பிடுவார். 100 மாம்பழம் சாப்பிடுவாரு. மாம்பழம் ஜூஸ் தான் சாப்பிடுவாரு. அப்படி நல்லா விளையாடுவாரு. அவர் உடம்பு வந்து ஒரு என்ன சொல்ற வில்ல உடம்பே இருக்கும். அவர் ஒரு நாள் எனக்காண்டி உண்ணாவிரதம் இருந்தார் சென்னை சிறையில. நான் மதுரையில உண்ணாவிரதம் இருக்கேன், அவர் எனக்காண்டி இங்க உண்ணாவிரதம் இருக்காரு. அப்படி உண்ணாவிரதம் இருக்கும்போது அவருக்கு 100 மாம்பழத்தை கட் பண்ணிட்டாங்க தலைமை. அதனாலே ஒரு மாம்பழம் தர மாட்டாங்க, நீ உண்ணாவிரதம் இல்ல உனக்கு மாம்பழம் கிடையாதுன்ட்டு. அவர் எனக்கு ஒரு கடிதம் இருந்தாரு, இந்த மாதிரி நீங்க வந்து மாம்பழம் வந்து உங்க உண்ணாவிரதம் இருந்தனால ஆதரிச்ச நாள் மாம்பழம் எனக்கு கட்டாயி போச்சு, மாம்பழம் தரமாட்டாங்க நேர்காணல். அந்த மாதிரி எல்லாமே சிறைக்குள்ள கிடைக்கும். பெண்ணு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க சிறைக்குள்ள. நான் தப்பா சொல்லிடுறாங்க, பெண்ணு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பெண்களே சிறைக்குள்ள கிடைப்பாங்க. ஒரு ஒரு பிரபலமான வழக்குல உள்ள ஒரு கைதி நான் இருக்கும்போது ஒரு ஆணை, சிகப்பா இருக்கிற ஒரு ஆணை தயார் செய்து வெளியே இருந்து சட்டை சேலை எல்லாம் கொண்டு வந்து அவனை போட்டு விட்டு அவனை திருநங்கை ஆக்கி அழகு பார்த்து அவனோட உடல் வச்சுட்டு இன்னைக்கு அந்த பையன் சுந்தர்ன்ற பேர் உள்ள தம்பி இன்னைக்கு வெளியே திருநங்கையா இருக்கான். உண்மையா திருநங்கையா இருக்கான். அவன் வந்து திருட்டு வழக்குல இந்த அளவுக்கு மனநல பாதிக்க அளவுக்கு கூட பண்ணிடுவாங்க, அடிக்ட் ஆகிடுவாங்க. நீங்க ஆணும் வந்து இந்த செக்ஸ் உறவு கொண்டதுக்கு அடிக்ட் ஆகி பண்ணிடுவாங்க. இது இன்றைக்கும் தமிழ்நாடு சிறையில் எல்லா சிறையிலும் இருக்கு. அப்படி நீங்க சிறைக்குள்ள மது தான் கிடைக்கும், கஞ்சா தான் கிடைக்கும், செல்போன் கிடைக்கும். இந்த மாதிரி இல்லீகலான ஒரு தவறுகளும் சிறைக்குள் நடக்குது. இதனால பாதிக்கப்படுறது இளம் சிறைவாசிகள். இந்த 18 வயசுல சிறைக்கு போறான்ல, அப்படி 18 வயசுல இருந்து 20 வயசு சிறைக்கு போற இந்த மைனர் குழந்தை, என்னை பொறுத்த குழந்தை, இந்த முதல் குற்றவாளிகளை பாதுகாக்கணும், தனிமைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய கோரிக்கை பல நாளா இருக்கு. ஏன்னா இந்த கைதிகள் முதல் குற்றவாளியா சிறைக்கு போகும்போது ஏற்கனவே சிறையில தாதாவா, ரவுடிசமா, வேறொரு வழக்குல இல்ல பொருளாதாரத்துல பலமான நபர்கள் இந்த மாதிரி பசங்களை தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்துறாங்க. அந்த பசங்களும் சிறைக்குள்ள முதல் முறை சிறைக்கு போகும்போது பல தேவைகள் இருக்கும், சீர்கடிப்பது, சாப்பிடுறது, ஏதோ தேவைக்காண்டி இவங்களும் ஒத்து போயிடுவாங்க. இன்னைக்கு சிறைக்குள்ள இன்னைக்கு மத்திய சிறைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் மத்திய சிறை சில இடங்கள் பாலியல் சிறையா மாறிக்கிட்டு இருக்கு. இது உண்மை. இதெல்லாம் அரசுக்கு தெரியாம இருக்கு. எல்லாமே தெரியும், அரசுக்கு செல் போடுறது தெரியும், கஞ்சா விற்கிறது தெரியும், எல்லாமே தெரியும். ஏன் அரசு கண்டுக்க மாட்டேதுன்னா, நீங்க வெளியே வந்து இன்னைக்கு கோயம்பேடுல பாத்தீங்கன்னா காலையில பாட்டில் ஓட்டுவாங்க. அரசுக்கு தெரியாதா? காவல்துறை தெரியாதா? பாட்டில் ஓட்டினாதான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற மாமூலை கைப்பற்ற முடியும், ஸ்டேஷனுக்கு வருமானம் வரும். அதே மாதிரிதான் சிறைக்குள்ள கஞ்சா இருக்கணும், போதை பழக்கங்கள் இருக்கணும், செல்போன் இருக்கணும், எல்லாம் இருந்தா சிறை நிர்வாகம் பண்ண முடியும்னு சொல்லி சிறை கண்காணிப்பாளருக்கும் சிறை அலுவலர் ஜெயிலருக்கும் தெரியும். இல்லைன்னா நீ நிர்வாகம் பண்ண முடியாது. ஏன்னா கஞ்சா குடிக்கணும், கஞ்சா கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இந்த ரவுடிசம் இது அப்படின்னுட்டுன்னு. இப்போ இந்த சினிமால பார்த்தா சார் நாங்களும் பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இந்த ரவுடிசம், இந்த கேங்கு அந்த மாதிரிலாம் இருக்கா சார்? கேங் தான் சிறையே இயக்குது. 2 ரவுடிஸ் அதெல்லாம் தனித்தனியா வச்சிருப்பாங்க, பிளாக் வரையா தனியா பிரிச்சிருவாங்க. 2 கேங்கையும் ஒன்று சேரணும்னாங்க, தனித்தனியா பிளாக் வச்சிருப்பாங்க.
அந்த கேங்ல இருந்து ஒருத்தவர் வந்து நேர்காணல் போறாருன்னா இந்த கேங்ல இருக்க ஆளை விட மாட்டாங்க நேர்காணலுக்கு. நேர்காணல்னா யாராவது மனு பார்ப்பது, சந்திப்பது, குடும்பத்தாரை சந்திப்பது. சந்திப்பது. அப்ப இந்த கேங்ல இருந்து இந்த லீடர் போயிட்டாருன்னா இவரை உள்ள விடுவாங்க. இவருக்கு ஒரு 1 மணி நேரம், அவருக்கு 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்துல 10 நிமிடம் ஆனா கூட அந்த கேங்ல ஒரு ஆள் வந்துடுவான். என்ன அதிகம் 10 நிமிஷம் பாட்டா நான் பார்க்கணுமான்னு சண்டை போடுவான். இப்படி நடக்கும். இதோட மோசமானது என்னன்னா இன்னைக்கு சிறையில் இருக்கிற கரண்ட் நியூஸ் என்னன்னா சிறைக்குள்ள டானிக் தருவாங்க. காய்ச்சல் இருமலுக்குலாம் டானிக் தான். சிறப்பு அது நம்ம மெடிக்கல் ஷாப்ல விற்பாங்க. அது 25 ரூபா 20 ரூபா 50 ரூபா இருக்கும் சிறப்பு. நம்மளே குழந்தைகளுக்கு வந்து கொடுப்போம். இப்ப அது என்ன ஆச்சுன்னா சிறைக்குள்ள அந்த சிறப்பு ஒரு பாட்டிலும் கொஞ்சோண்டு மாத்திரையும் தூக்க மாத்திரையும் 2-3 மாத்திரை அடிச்சு போட்டு கலக்கணும்னா அது வந்து போதையா ஆயிடுச்சு சிறைக்குள்ள. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதை சிறையில் இருக்கிற ஒரு மருத்துவர் என்ன சொல்றாரு, இப்படி ஒரு கொடூரமான நாங்க ஒரு நாளைக்கு 100 பாட்டில் கொடுக்குறோம் கைதிகளுக்கு, டார்ச்சர் பண்றாங்க பாட்டில் கேட்டு. என்ன சார் இது வைன் பாட்டிலா? அது மாத்திரை, சிறப்பு மாத்திரை கூட கேட்டு பாட்டில் டெய்லி சிறையில் இருக்க மாட்டேதான். நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிறையில இன்னைக்கு அதிகப்படியாக இந்த சிறப்பு பாட்டில் டானிக்கை தான் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்க உண்மை ஒரு மருத்துவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 100 பாட்டில் போகுது, அவன் 1 மூடி 2 மூடியா குடிக்கலான்னு கொடுத்தோம்னா ஒரு பாட்டில் வேணுங்கிறான், ஒருத்தன உட்காந்து 3 பாட்டில் வேணுங்கிறான், போக மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிறை என்பது இன்னும் குற்ற செயல் ஈடுபடுவர்களுடைய கூடாரமாக இருக்க ஒழிய குற்றத்தை குறைக்கிறதுக்கான கூடாரமா இல்லை.